60 நாட்களுக்கு முன்பு என்னால் ஒரு வேலையில் 15 நிமிடங்களுக்கு மேல் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒரு புத்தகத்தை திறந்தால் சில நிமிடங்களில் போனை எடுத்து பார்த்துவிடுவேன். ஒரு இலக்கை நிர்ணயித்தால் 2 நாட்களில் மறந்துவிடுவேன். என் வாழ்க்கையில் கனவுகள் இருந்தன, ஆசைகள் இருந்தன. ஆனால் அவற்றை அடைவதற்கான கவனம் இல்லை. அந்த நேரத்தில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். 60 நாட்களுக்கு என் வாழ்க்கையில் தேவையில்லாத கவனச்சிதறல்களை குறைத்து என்ன நடக்கிறது என்று பார்க்க முடிவு செய்தேன். அந்த 60 நாட்களில் நான் கண்ட மாற்றங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தின. என் கவனம் மாறியது. என் நேரத்தை பார்க்கும் விதம் மாறியது. என் தன்னம்பிக்கை மாறியது. இன்று அந்த 60 நாட்களின் முழு பயணத்தை உங்களுடன் பகிரப் போகிறேன். நண்பர்களே, இந்த கதையை நான் ஒரு வெற்றிக் கதையாக சொல்லப் போவதில்லை. ஏனென்றால் இந்த பயணம் வெற்றியால் தொடங்கவில்லை. அது ஒரு பிரச்சனையால் தொடங்கியது. பலருக்கு இருப்பது போல எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. வெளியே பார்த்தால் என் வாழ்க்கை சாதாரணமாகத்தான் இருந்தது. நான் சிரிப்பேன், நண்பர்களுடன் பேசுவேன், எதிர்காலத்தை பற்றி கனவு காண்பேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு விஷயம் என்னை தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருந்தது. என்னால் எந்த ஒரு விஷயத்திலும் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முயற்சி செய்தால் சில நிமிடங்களிலேயே மனம் வேறு இடத்திற்கு ஓடிவிடும். ஒரு வேலையை ஆரம்பித்தால் அதை முடிப்பதற்குள் 10 தடவை போனை பார்த்துவிடுவேன். ஒரு இலக்கை நிர்ணயித்தால் சில நாட்களில் அதை மறந்துவிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் திறமை இல்லாததாலோ அல்லது வாய்ப்புகள் இல்லாததாலோ நான் பின்னால் போகவில்லை. என் கவனம் சிதறியிருந்ததால்தான் நான் பின்னால் போய்க்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து பணம் அல்ல, கவனம்தான். ஏனென்றால் கவனம் இருக்கும் இடத்தில்தான் வளர்ச்சி இருக்கும். கவனம் இருக்கும் இடத்தில்தான் வெற்றி உருவாகும். ஆனால் நான் என்னுடைய கவனத்தை தினமும் நூற்றுக்கணக்கான சிறிய விஷயங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். காலை எழுந்தவுடன் போன், இரவு தூங்குவதற்கு முன் போன், சாப்பிடும்போது போன், வேலை செய்யும்போது போன். நான் என்னுடைய நேரத்தை பயன்படுத்தவில்லை, நேரம்தான் என்னை பயன்படுத்திக் கொண்டிருந்தது. ஒரு நாள் நான் என்னுடைய வாழ்க்கையை கவனமாக பார்த்தேன். கடந்த ஒரு வருடத்தில் என்ன சாதித்தேன் என்று யோசித்தேன். அந்த கேள்வி என்னை அமைதியாக்கிவிட்டது. ஏனென்றால் நான் நிறைய நேரம் செலவழித்திருந்தேன். ஆனால் மிக குறைவான முன்னேற்றத்தை மட்டுமே அடைந்திருந்தேன். எனக்கு கனவுகள் இருந்தன, ஆனால் அவற்றை அடையக்கூடிய பழக்கங்கள் இல்லை. எனக்கு இலக்குகள் இருந்தன, ஆனால் அவற்றை நோக்கி தொடர்ந்து செல்லக்கூடிய ஒழுக்கம் இல்லை. அந்த உண்மை என்னை உள்ளுக்குள் குத்தியது. நான் பள்ளியில் படித்த காலத்தை நினைத்து பார்த்தேன். அப்போது என்னிடம் அதிக வசதிகள் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருந்தது, கவனம். ஒரு புத்தகத்தை எடுத்தால் மணிக்கணக்கில் படிக்க முடியும். ஒரு விளையாட்டை விளையாடினால் முழு மனதுடன் விளையாட முடியும். ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் நேரம் போவதே தெரியாது. ஆனால் இப்போது என்ன ஆயிற்று? ஏன் என் மனம் இவ்வளவு பலவீனமாக மாறிவிட்டது? ஏன் நான் எப்போதும் கவனச்சிதறலுடன் இருக்கிறேன்? இந்த கேள்விகள் என்னை தொடர்ந்து துரத்தின. ஒரு நாள் இரவு நான் படுக்கையில் படுத்திருந்தேன். அறையில் முழு அமைதி, ஆனால் என் மனதில் மட்டும் சத்தம். அப்போது ஒரு கற்பனை என் மனதில் தோன்றியது. இன்னும் 5 வருடங்கள் கழித்து இருக்கும் என்னை நான் கற்பனை செய்தேன். அதே பழக்கங்கள், அதே கவனச்சிதறல்கள், அதே தள்ளிப்போடுதல், அதே காரணங்கள். அந்த வாழ்க்கையை நினைத்தபோது எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் நான் எங்கு போகிறேன் என்பது அப்போது தெளிவாக தெரிந்தது. எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்ந்தால் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அந்த இரவு என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறியது. நான் ஒரு முடிவு எடுத்தேன். இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தின் கையில் விடப்போவதில்லை. என்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்க வேண்டும். என்னுடைய கவனத்தை நான் மீண்டும் கைப்பற்ற வேண்டும். என்னுடைய நேரத்தை நான் மீண்டும் மதிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஆனால் நண்பர்களே, ஒரு முடிவு எடுப்பது எளிது. அந்த முடிவை தினமும் காப்பாற்றுவது தான் கடினம். அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது நான் உலகையே வெல்லப்போகிறேன் என்ற உற்சாகத்தில் இருந்தேன். எல்லாம் எளிதாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் சில நாட்களிலேயே ஒரு உண்மை புரிந்தது. நான் போராடியது வெளியில் இருக்கும் எதிரிகளுடன் இல்லை, என்னுடைய சொந்த மனதுடன். மனம் மிகவும் புத்திசாலி. அது உங்களை நேரடியாக தோற்கடிக்க முயற்சி செய்யாது. அது உங்களை மெதுவாக ஏமாற்றும். இன்று மட்டும் பரவாயில்லை என்று சொல்லும். நாளை முதல் சீரியஸாக தொடங்கலாம் என்று சொல்லும். இவ்வளவு கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்கும். அந்த குரலை நானும் கேட்டேன். ஒவ்வொரு நாளும் கேட்டேன். ஆனால் அந்த குரலை வெல்வதற்கான ஒரே வழி இருந்தது, செயல்படுவது. முதல் வாரம் மிகவும் கடினமாக இருந்தது. என்னுடைய மனம் பழைய பழக்கங்களை தேடிக்கொண்டே இருந்தது. ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முயற்சி செய்தால் சில நிமிடங்களில் சலிப்பு வரும். உடனே வேறு ஏதாவது செய்ய வேண்டும் போல இருக்கும். அப்போது தான் நான் ஒரு பெரிய உண்மையை புரிந்துகொண்டேன். பல ஆண்டுகளாக என் மூளை உடனடி மகிழ்ச்சிக்கு பழகியிருந்தது. அதனால் நீண்டகால முயற்சிகளை அது விரும்பவில்லை. ஆனால் நான் விடவில்லை.
ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக பார்த்தேன். அடுத்த 60 நாட்களை வெல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்றைய நாளை மட்டும் வெல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அந்த ஒரு சிந்தனை என்னை காப்பாற்றியது. ஏனென்றால் பெரிய இலக்குகள் சில நேரங்களில் பயமுறுத்தும். ஆனால் ஒரு நாள் மட்டும் கவனம் செலுத்துவது எளிது. மெதுவாக நான் என்னுடைய நேரத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். தினமும் நான் என்ன செய்கிறேன் என்று எழுத ஆரம்பித்தேன். எந்த நேரத்தில் என் கவனம் அதிகமாக சிதறுகிறது என்று கவனித்தேன். எந்த சூழ்நிலைகள் என்னை பலவீனமாக்குகின்றன என்று புரிந்துகொண்டேன். அந்த விழிப்புணர்வே எனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது. பலர் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை கவனிக்க மாட்டார்கள். நான் என்னுடைய பழக்கங்களை கவனிக்க ஆரம்பித்தபோது என்னுடைய வாழ்க்கை ஏன் அந்த நிலைக்கு வந்தது என்று புரிய ஆரம்பித்தது. வெற்றி அல்லது தோல்வி ஒரே நாளில் உருவாகாது. அது தினசரி பழக்கங்களால் உருவாகும். இந்த 60 நாள் பயணத்தின் ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் விரும்பினேன். மீண்டும் ஃபோக்கஸ் ஐ பெற வேண்டும். ஆனால் இந்த பயணம் எனக்கு அதைவிட பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கப் போகிறது என்று அப்போது எனக்கு தெரியாது. ஏனென்றால் அடுத்த சில வாரங்களில் நான் கவனித்த முதல் பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? பல ஆண்டுகளாக நான் இழந்துவிட்டேன் என்று நினைத்த ஃபோக்கஸ் மெதுவாக திரும்ப ஆரம்பித்தது. நண்பர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று முடிவு எடுக்கும் அந்த நிமிடம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் உண்மையான சோதனை அந்த முடிவுக்கு பிறகுதான் தொடங்குகிறது. நானும் ஒரு இரவு மிகுந்த உற்சாகத்துடன் தூங்கினேன். இனிமேல் எல்லாம் மாறப்போகிறது. நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்தபோது நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை இன்னும் அதே இடத்தில்தான் இருந்தது. அறை அதே அறை, சூழல் அதே சூழல், பழக்கங்கள் அதே பழக்கங்கள். மாறியது ஒரு விஷயம் மட்டுமே, என் முடிவு. அதுதான் பலர் செய்யும் தவறு. ஒரு முடிவு எடுத்தவுடன் வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் வாழ்க்கை மாறுவது அந்த முடிவை தினமும் காப்பாற்றும்போதுதான். முதல் 2 நாட்கள் நன்றாக சென்றது. நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். என்னை நான் கட்டுப்படுத்த முடிகிறது என்று தோன்றியது. ஆனால் 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் வந்தபோது உண்மையான போராட்டம் ஆரம்பித்தது. என் மனம் தொடர்ந்து என்னை பழைய பாதைக்கு இழுக்க முயற்சித்தது. ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முயற்சி செய்தால் திடீரென்று சலிப்பு வந்துவிடும். உடனே போனை எடுத்து பார்க்க வேண்டும் போல இருக்கும். எந்த காரணமும் இல்லாமல் சமூக ஊடகங்களை திறந்து பார்க்க வேண்டும் போல இருக்கும். அப்போது நான் ஒரு பெரிய உண்மையை புரிந்துகொண்டேன். பிரச்சனை வெறும் ஒரு பழக்கம் மட்டும் இல்லை. பிரச்சனை என்னுடைய கவன அமைப்பு முழுவதும் சிதறியிருந்தது. முன்பு நான் ஒரு வேலையை செய்யும்போது அதில் முழு கவனம் செலுத்த முடியவில்லை. காரணம் வேலை கடினமாக இருந்ததல்ல. என் மூளை எப்போதும் புதிய தூண்டுதல்களை தேடிக்கொண்டே இருந்தது. எப்போதும் ஏதாவது புதிதாக, வேகமாக, சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்று அது எதிர்பார்த்தது. அதனால் சாதாரண வாழ்க்கை கூட சலிப்பாக தோன்ற ஆரம்பித்தது. ஒரு நாள் நான் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முயற்சி செய்தேன். 10 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. மனம் வேறு இதத்திற்கு ஓட ஆரம்பித்தது. அப்போது நான் புத்தகத்தை மூடவில்லை. என்னுடைய மனதை கவனிக்க ஆரம்பித்தேன். ஏன் நான் இவ்வளவு அமைதியற்றவனாக இருக்கிறேன் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். அந்த கேள்விக்கான பதில் உடனே கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. நான் பல ஆண்டுகளாக என் கவனத்தை பயிற்சி செய்யவில்லை. நண்பர்களே, உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் உடல் பலவீனமாகிவிடும். அதே போல கவனத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் மனமும் பலவீனமாகிவிடும். நான் பல ஆண்டுகளாக என்னுடைய கவனத்தை சிதறடித்துக் கொண்டே இருந்தேன். இப்போது அதை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தேன். முதல் வாரம் முடிந்தபோது பெரிய மாற்றம் எதுவும் தெரியவில்லை. உண்மையை சொன்னால் நான் ஏமாற்றமடைந்தேன். இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் பெரிய மாற்றம் தெரியவில்லை என்று நினைத்தேன். ஆனால் அப்போது நான் ஒரு தவறு செய்து கொண்டிருந்தேன். நான் முடிவுகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன், முன்னேற்றத்தை பார்க்கவில்லை. ஒரு நாள் நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தேன். முன்பு காலையில் எழுந்தவுடன் என்ன செய்தேன்? உடனே போனை எடுத்து பார்த்தேன். இப்போது அதை குறைத்திருந்தேன். முன்பு ஒரு வேலையை செய்யும்போது 5 நிமிடத்திற்கு ஒருமுறை கவனம் சிதறும். இப்போது 15 நிமிடங்கள் கவனம் செலுத்த முடிகிறது. முன்பு எந்த திட்டமும் இல்லாமல் நாள் முழுவதும் நேரத்தை செலவழிப்பேன். இப்போது குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுத ஆரம்பித்திருந்தேன். அப்போது எனக்கு புரிந்தது, மாற்றம் பெரிய சத்தத்துடன் வராது. அது அமைதியாக வரும். தினசரி சிறிய முன்னேற்றங்களாக வரும். அதை கவனிக்காதவர்களுக்கு அது தெரியாது. 2வது வாரத்தில் நான் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கினேன். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் என்னுடைய முன்னேற்றத்தை எழுத ஆரம்பித்தேன். அந்த நாளில் நான் என்ன கற்றுக்கொண்டேன்? எந்த நேரத்தில் என் கவனம் அதிகமாக சிதறியது, எந்த விஷயங்கள் என்னை பலவீனமாக்கின என்று எழுதினேன். இந்த ஒரு பழக்கம் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. ஏனென்றால் பலர் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள், ஆனால் அதை கவனிப்பதில்லை.
நான் என்னுடைய வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பித்தபோது என்னுடைய பலவீனங்களும் பலங்களும் தெளிவாக தெரிய ஆரம்பித்தன. 3வது வாரம் வந்தபோது நான் ஒரு சிறிய அதிசயத்தை கவனித்தேன். முன்பு 5 நிமிடத்தில் சலிப்பாக இருந்த வேலைகளில் இப்போது 20 அல்லது 30 நிமிடங்கள் கவனம் செலுத்த முடிந்தது. இது வெளியே இருந்து பார்க்கும்போது பெரிய மாற்றமாக தெரியாது. ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் பல மாதங்களாக நான் இழந்துவிட்டேன் என்று நினைத்த ஃபோகஸ் மெதுவாக திரும்பி வந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் நான் ஒரு வேலையில் முழு கவனத்துடன் மூழ்கியிருந்தேன். திடீரென்று கடிகாரத்தை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்திருந்தது. அந்த நிமிடம் எனக்கு மறக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் பல மாதங்களுக்கு பிறகு நான் மீண்டும் ஃப்ளோ ஸ்டேட் ஐ அனுபவித்தேன். நேரம் போவதே தெரியாமல் ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. ஃபோகஸ் என்பது பிறவியிலேயே சிலருக்கு மட்டும் கிடைக்கும் திறமை அல்ல. அது ஒரு தசை போன்றது. பயிற்சி செய்தால் வளர்கிறது, கவனித்தால் வலுப்படுகிறது, பாதுகாத்தால் வாழ்க்கையை மாற்றுகிறது. 20 நாட்கள் முடிவில் நான் இன்னும் பர்ஃபெக்ட் மனிதனாக மாறவில்லை. இன்னும் பல சவால்கள் இருந்தன. இன்னும் பல நாட்களில் நான் போராட வேண்டியிருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிந்தது. நான் சரியான பாதையில் நடந்து கொண்டிருந்தேன். என்னுடைய மனம் மெதுவாக அமைதியாகி வந்தது. என்னுடைய கவனம் மெதுவாக வலுவாகி வந்தது. என்னுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்திருந்தது. ஆனால் நண்பர்களே, ஃபோகஸ் திரும்ப வந்தது இந்த பயணத்தின் முதல் பரிசு மட்டுமே. அடுத்த 20 நாட்களில் நான் கவனித்த மாற்றம் அதைவிட பெரியது. பல ஆண்டுகளாக நான் வீணடித்த நேரத்தின் உண்மையான மதிப்பு அப்போது தான் எனக்கு புரிந்தது. 20 நாட்கள் கடந்த பிறகு நான் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். அது பெரிய மாற்றமாக வெளியில் தெரியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக நான் கவனிக்காமல் வாழ்ந்த ஒரு உண்மை இப்போது என் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அது நேரத்தின் மதிப்பு. நண்பர்களே, நம்மில் பலர் பணத்தை இழக்க பயப்படுகிறோம். ஒரு 1000 ரூபாய் தொலைந்தால் கூட கவலைப்படுகிறோம். ஆனால் ஒரு நாள் முழுவதையும் வீணாக்கிவிட்டு இரவு தூங்கப் போகும்போது எந்த வருத்தமும் இல்லாமல் தூங்கிவிடுகிறோம். அந்த காலத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன். நேரம் என்பது முடிவில்லாத வளம் போல நினைத்து கொண்டிருந்தேன். நாளை இருக்கிறது, அடுத்த வாரம் இருக்கிறது, அடுத்த மாதம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் இந்த பயணத்தின் போது நான் ஒரு நாள் உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையை கணக்கு பார்த்தேன். நான் ஒரு சாதாரண நாளில் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறேன் என்று எழுத ஆரம்பித்தேன். காலை எழுந்ததும் போனில் செலவழித்த நேரம், காரணமில்லாமல் ஸ்க்ரால் செய்த நேரம், செய்ய வேண்டிய வேலையை தள்ளிப்போட்ட நேரம், கவனம் இல்லாமல் கழித்த நேரம், இவைகளை எல்லாம் சேர்த்து பார்த்தபோது நான் அதிர்ச்சியடைந்தேன். ஒரு நாளில் 2 அல்லது 3 மணி நேரம் எந்த பயனுமில்லாமல் போய்க்கொண்டிருந்தது. 2 மணி நேரம் என்றால் ஒரு வாரத்திற்கு 14 மணி நேரம், ஒரு மாதத்திற்கு 60 மணி நேரம், ஒரு வருடத்திற்கு 720 மணி நேரம், அதாவது 30 நாட்களுக்கு சமம். என் வாழ்க்கையின் ஒரு முழு மாதத்தை நான் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இழந்து கொண்டிருந்தேன். அந்த உண்மை என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. அந்த நாளிலிருந்து நான் நேரத்தை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது என்று நினைத்த நான் இப்போது இந்த ஒரு மணி நேரத்தை நான் எப்படி பயன்படுத்தப் போகிறேன் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் நம்மைவிட புத்திசாலிகள் என்பதற்காக வெற்றி பெறவில்லை என்று அப்போது புரிந்தது. அவர்கள் தங்களுடைய நேரத்தை மதிக்கிறார்கள் என்பதற்காக வெற்றி பெறுகிறார்கள். நான் மெதுவாக என்னுடைய தினசரி வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தேன். காலையில் எழுந்தவுடன் போன் பார்க்காமல் இருக்க முயற்சி செய்தேன். நாள் தொடங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்று எழுத ஆரம்பித்தேன். ஒரு வேலை செய்யும்போது அதில் முழு கவனம் செலுத்த முயற்சி செய்தேன். முதலில் அது மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் என் மனம் தொடர்ந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தது. ஆனால் நான் விடவில்லை. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் மட்டும் செய்ய முயற்சி செய்தேன். சில நாட்களில் தோற்றேன், சில நாட்களில் வெற்றி பெற்றேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. நான் தொடர்ந்து முயற்சி செய்தேன். அந்த முயற்சி மெதுவாக பலன் தர ஆரம்பித்தது. ஒரு நாள் நான் ஒரு முக்கியமான வேலையில் அமர்ந்திருந்தேன். வழக்கமாக 5 அல்லது 10 நிமிடங்களில் என் கவனம் சிதறிவிடும். ஆனால் அந்த நாள் நான் தொடர்ந்து 40 நிமிடங்கள் வேலை செய்தேன். கடிகாரத்தை பார்த்தபோது எனக்கே நம்ப முடியவில்லை. இது நானா என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் பல மாதங்களாக நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்தை மீண்டும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். அது ஆழமான கவனம். அந்த ஒரு அனுபவம் என்னை மேலும் உற்சாகப்படுத்தியது. நான் சரியான பாதையில் செல்கிறேன் என்று புரிந்தது. ஃபோகஸ் திரும்ப வந்தபோது வாழ்க்கையின் மற்ற பகுதிகளும் மாற ஆரம்பித்தன. புத்தகங்களை படிப்பது எளிதாக இருந்தது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது சுவாரஸ்யமாக இருந்தது. முன்பு சலிப்பாக தோன்றிய வேலைகள் இப்போது அர்த்தமுள்ளதாக தோன்றின. ஏனென்றால் நான் முடிவுகளை பார்க்க ஆரம்பித்திருந்தேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது நண்பர்களே.
நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து முன்னேற்றம் காண ஆரம்பித்தால் அதற்கான ஆர்வம் தானாகவே அதிகரிக்கும். முன்பு நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நினைத்தேன். ஆனால் இப்போது மெதுவாக கட்டுப்பாட்டை மீண்டும் பெற ஆரம்பித்திருந்தேன். அந்த உணர்வு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் பல ஆண்டுகளாக நான் வெளியில் இருக்கும் சூழ்நிலைகளையே குறை கூறிக்கொண்டிருந்தேன். நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை சரியில்லை என்று காரணங்கள் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு புரிந்தது, உண்மையான பிரச்சனை வெளியில் இல்லை, அது என்னுடைய பழக்கங்களில் இருந்தது. பழக்கங்கள் மாற ஆரம்பித்தபோது வாழ்க்கையும் மாற ஆரம்பித்தது. அந்த 20 முதல் 40 நாட்களுக்குள் நான் இன்னொரு விஷயத்தையும் கவனித்தேன். என் மனம் முன்பைவிட அமைதியாக இருந்தது. முன்பு எப்போதும் ஒரு அவசர உணர்வு இருக்கும். ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது பார்க்க வேண்டும், ஏதாவது புதிதாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது அந்த அவசரம் குறைய ஆரம்பித்தது. நான் அமைதியாக உட்கார முடிந்தது. ஒரு வேலையில் மூழ்க முடிந்தது. ஒரு புத்தகத்துடன் நேரம் செலவிட முடிந்தது. இந்த சிறிய விஷயங்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவை என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களாக இருந்தன. ஏனென்றால் நான் என்னுடைய கவனத்தை மீண்டும் கைப்பற்றிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் கண்ணாடி முன் நின்று என்னையே பார்த்தேன். முகம் அதே முகம், உடல் அதே உடல். ஆனால் கண்களில் ஏதோ மாறியிருந்தது. பல மாதங்களுக்குப் பிறகு நான் என்னைப் பற்றிய நம்பிக்கையை உணர ஆரம்பித்தேன். நான் தொடங்கியதை முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை. நான் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை. நான் வளர முடியும் என்ற நம்பிக்கை. நண்பர்களே, உலகத்தில் எந்த மோட்டிவேஷன் வீடியோவும் இந்த உணர்வை தர முடியாது. ஏனென்றால் உண்மையான தன்னம்பிக்கை என்பது வார்த்தைகளில் இருந்து வராது. அது செயல்களில் இருந்து வருகிறது. நீங்கள் தினமும் உங்களுக்கே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும்போது அது உருவாகிறது. அந்த 40 நாட்களின் முடிவில் நான் ஒரு புதிய மனிதனாக மாறவில்லை. ஆனால் ஒரு புதிய பாதையில் உறுதியாக நடந்து கொண்டிருந்தேன். அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒரே நாளில் எடுக்கப்படும் ஒரு முடிவு வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். அந்த முடிவின் பலனை நான் இப்போது பார்க்க ஆரம்பித்திருந்தேன். ஆனால் நண்பர்களே, இன்னும் பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று அப்போது எனக்கு தெரியாது. ஏனென்றால் 40வது நாளுக்குப் பிறகு நான் அனுபவித்த மாற்றம் வெறும் ஃபோக்கஸ் அல்லது ப்ரொடக்டிவிட்டி பற்றியது இல்லை. அது என்னைப் பற்றிய என் பார்வையை முழுவதுமாக மாற்றியது. பல ஆண்டுகளாக நான் தேடியிருந்த தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் மன தெளிவு மெதுவாக உருவாக ஆரம்பித்தது. அதுதான் இந்த பயணத்தின் மிக சக்திவாய்ந்த கட்டம். அந்த கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். 40வது நாளை கடந்தபோது நான் ஒரு விஷயத்தை உணர ஆரம்பித்தேன். இந்த பயணம் வெறும் ஒரு பழக்கத்தை மாற்றும் பயணம் இல்லை. இது என்னுடைய அடையாளத்தை மாற்றும் பயணமாக மாறிக்கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் நான் இந்த 60 நாள் சவாலை தொடங்கியபோது என்னுடைய நோக்கம் மிகவும் எளிமையானது. நான் மீண்டும் ஃபோக்கஸ் ஐ பெற வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற வேண்டும். ஆனால் இப்போது நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன. பல ஆண்டுகளாக என்னுள் அமைதியாக மறைந்திருந்த தன்னம்பிக்கை மீண்டும் வெளியில் வர ஆரம்பித்தது. நண்பர்களே, வாழ்க்கையில் மிக மோசமான விஷயம் தோல்வி அல்ல. உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை இழப்பதுதான். அந்த நிலையை நான் பலமுறை அனுபவித்திருக்கிறேன். ஒரு இலக்கை நிர்ணயிப்பேன். சில நாட்கள் முயற்சி செய்வேன். பிறகு பாதியிலேயே விட்டுவிடுவேன். மீண்டும் ஒரு புதிய திட்டம் போடுவேன். மீண்டும் தோல்வி அடைவேன். இந்த சுழற்சி பலமுறை நடந்தபோது என்னுடைய மனம் என்னை நம்புவதை நிறுத்திவிட்டது. வெளியில் யாரும் என்னை குறை சொல்லவில்லை. ஆனால் உள்ளுக்குள் நான் என்னையே குறை சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ ஆரம்பிப்பாய், ஆனால் முடிக்க மாட்டாய். நீ முயற்சி செய்வாய், ஆனால் தொடர்ந்து செய்ய மாட்டாய். உன்னால் பெரிய மாற்றம் செய்ய முடியாது. இந்த குரல் என் மனதில் தினமும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் 40 நாட்கள் தொடர்ந்து ஒரே முடிவை காப்பாற்றிய பிறகு அந்த குரல் மெதுவாக பலவீனமாக ஆரம்பித்தது. ஏனென்றால் இப்போது என்னிடம் ஆதாரம் இருந்தது. நான் வெறும் கனவு காணவில்லை. நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். நான் வெறும் பேசவில்லை. நான் செய்து காட்டிக் கொண்டிருந்தேன். அந்த வித்தியாசம் என்னுடைய தன்னம்பிக்கையை மெதுவாக கட்டியெழுப்பியது. ஒரு நாள் காலை கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தேன். என் முகம் மாறவில்லை. என் உடல் பெரிய அளவில் மாறவில்லை. ஆனால் என் பார்வை மாறியிருந்தது. நான் என்னை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்திருந்தேன். ஏனென்றால் பல ஆண்டுகளுக்குப் பிறகு நான் என்னுடைய சொந்த மரியாதையை மீண்டும் சம்பாதிக்க ஆரம்பித்திருந்தேன். நண்பர்களே, உலகத்தில் யாராவது உங்களை மதிப்பது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் உங்களை மதிப்பது அதைவிட முக்கியமானது. அந்த சுயமரியாதை ஒரே நாளில் உருவாகாது. அது தினசரி சிறிய வெற்றிகளால் உருவாகும். காலையில் அலாரம் அடித்தவுடன் எழுவது, திட்டமிட்ட வேலையை முடிப்பது, உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது, உங்களுக்கே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது. இந்த சிறிய விஷயங்கள்தான் பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்குகின்றன. அந்த நேரத்தில் நான் இன்னொரு மாற்றத்தையும் கவனித்தேன். அது ஒழுக்கம்.
முன்பு நான் எப்போதும் மோட்டிவேஷன் ஐ தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு வீடியோ பார்த்தால் உற்சாகம் வரும். ஒரு கோட் படித்தால் ஊக்கம் வரும். 2 நாட்கள் நன்றாக செயல்படுவேன். பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடுவேன். ஆனால் இப்போது எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. மோட்டிவேஷன் தற்காலிகமானது. டிசிப்ளின் நிரந்தரமானது. மோட்டிவேஷன் இருந்தால் யாரும் வேலை செய்வார்கள். ஆனால் டிசிப்ளின் இருந்தால் மோட்டிவேஷன் இல்லாத நாளிலும் வேலை செய்வார்கள். அந்த வித்தியாசத்தை நான் நேரடியாக அனுபவிக்க ஆரம்பித்தேன். சில நாட்களில் எனக்கு எந்த உற்சாகமும் இருக்காது. எதையும் செய்ய மனம் இருக்காது. ஆனால் இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய வேலையை செய்வேன். ஏனென்றால் இப்போது நான் மனநிலையை நம்பவில்லை. பழக்கத்தை நம்ப ஆரம்பித்திருந்தேன். அதுதான் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. நண்பர்களே, வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். அதுதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இந்த உண்மை எனக்கு 45வது நாளுக்குப் பிறகு மிகவும் தெளிவாக புரிந்தது. அதோடு என் மனதிலும் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. பல ஆண்டுகளாக இருந்த குழப்பம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. முன்பு நான் எப்போதும் எதையோ யோசித்துக் கொண்டே இருப்பேன். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. எந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்று தெரியாது. ஒரு நாள் ஒரு முடிவு, மறுநாள் இன்னொரு முடிவு. வாழ்க்கை முழுவதும் குழப்பமாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த மூடுபனி மெதுவாக விலக ஆரம்பித்தது. என்னுடைய இலக்குகள் தெளிவாக தெரிந்தன. என்னுடைய முன்னுரிமைகள் தெளிவாக தெரிந்தன. என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரிந்தது. அதைவிட முக்கியமாக என்ன செய்யக்கூடாது என்பதும் தெரிந்தது. இந்த மன தெளிவு எனக்கு ஒரு புதிய சக்தியை கொடுத்தது. ஏனென்றால் வாழ்க்கையில் பலர் கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் சரியான திசையில் உழைக்கவில்லை. திசை இல்லாத வேகம் எந்த பயனும் தராது. நான் இப்போது அந்த திசையை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருந்தேன். அந்த 40 முதல் 55 நாட்கள் வரை இருந்த காலம் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான காலமாக மாறியது. ஏனென்றால் நான் ஃபோக்கஸ் மட்டும் பெறவில்லை. நான் என்னையே மீண்டும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். பல ஆண்டுகளாக வெளியில் தேடியிருந்த பதில்கள் என்னுள் இருந்தன என்பதை புரிந்துகொண்டேன். நான் என்னுடைய நேரத்தை மதிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கவனத்தை பாதுகாக்க ஆரம்பித்தேன். என்னுடைய வார்த்தையை மதிக்க ஆரம்பித்தேன். அதனால் என் வாழ்க்கை மெதுவாக வலிமையாக மாற ஆரம்பித்தது. ஆனால் நண்பர்களே, இந்த பயணத்தின் மிகப்பெரிய பாடம் இன்னும் வரவில்லை. 55வது நாளுக்குப் பிறகு நான் அனுபவித்த மாற்றம் இந்த முழு பயணத்தையும் புதிய அர்த்தத்துடன் பார்க்க வைத்தது. 60வது நாளில் நான் கற்றுக்கொண்ட பாடம் வெறும் ஃபோக்கஸ் பற்றியது இல்லை. அது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பாடமாக இருந்தது. அந்த இறுதி 5 நாட்களில் நான் புரிந்துகொண்ட உண்மை என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. அதுதான் இந்த பயணத்தின் கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதி. 60வது நாள் வந்தபோது நான் மிகவும் வித்தியாசமான ஒரு உணர்வில் இருந்தேன். ஆரம்பத்தில் இந்த பயணத்தை தொடங்கிய நாள் எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது நான் ஒரு விஷயத்தை மட்டும் விரும்பினேன். என்னுடைய கவனத்தை மீண்டும் பெற வேண்டும். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை உணர வேண்டும். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆனால் இப்போது 60 நாட்கள் கடந்த பிறகு நான் உணர்ந்தது வேறு. இந்த 60 நாட்கள் என் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டதா? இல்லை. நான் ஒரே இரவில் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேனா? இல்லை. உலகிலேயே மிகவும் ஒழுக்கமான மனிதனாக மாறிவிட்டேனா? அதுவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம். 60 நாட்களுக்கு முன்பு இருந்த மனிதனும் இப்போது கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்த மனிதனும் ஒரே மனிதன் இல்லை. வெளியே பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே ஒரு புரட்சி நடந்திருந்தது. அந்த நாள் காலையில் நான் தனியாக அமர்ந்து கடந்த 60 நாட்களை நினைத்து பார்த்தேன். முதல் நாள் நினைவுக்கு வந்தது. அந்த உற்சாகம் நினைவுக்கு வந்தது. அதற்கு பிறகு வந்த சிரமங்கள் நினைவுக்கு வந்தன. கைவிட வேண்டும் என்று தோன்றிய நாட்கள் நினைவுக்கு வந்தன. எந்த மாற்றமும் தெரியாமல் இருந்த வாரங்கள் நினைவுக்கு வந்தன. என்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்ட தருணங்கள் நினைவுக்கு வந்தன. ஆனால் அந்த எல்லா தருணங்களையும் கடந்து நான் இங்கே வந்து நின்றிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. வெற்றி என்பது ஒரு பெரிய நிகழ்வு அல்ல. அது ஆயிரக்கணக்கான சிறிய முடிவுகளின் கூட்டுத்தொகை. நண்பர்களே, வாழ்க்கையில் பலர் பெரிய மாற்றத்தை தேடுகிறார்கள். ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு வீடியோ பார்த்தவுடன் ஊக்கம் வந்து எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான மாற்றம் அப்படி வராது. அது மெதுவாக வரும். நீங்கள் கவனிக்க முடியாத அளவுக்கு மெதுவாக வரும். தினமும் ஒரு விழுக்காடு முன்னேற்றமாக வரும். ஒரு நாள் அதை நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள். ஒரு வாரம் அதை நீங்கள் உணர மாட்டீர்கள். ஆனால் மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தால் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்துவிட்டீர்கள் என்று பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். இந்த 60 நாட்களில் நான் கற்ற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? ஃபோக்கஸ் என்பது வெறும் ஒரு திறமை அல்ல. அது வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் சக்தி. நீங்கள் எதற்கு கவனம் செலுத்துகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை அதைத்தான் வளர்க்கும்.
நீங்கள் தினமும் கவனச்சிதறல்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தால் கவனச்சிதறல்களே உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் தினமும் உங்கள் இலக்குகளுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தால் உங்கள் இலக்குகளே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். இந்த உண்மை மிகவும் எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு நாள் நான் ஒரு நோட்டு புத்தகத்தை திறந்து 60 நாட்களுக்கு முன்பு இருந்த என்னைப் பற்றி எழுத ஆரம்பித்தேன். அந்த மனிதன் எப்போதும் சோர்வாக இருந்தான். அவனுக்கு இலக்குகள் இருந்தன, ஆனால் தெளிவு இல்லை. கனவுகள் இருந்தன, ஆனால் ஒழுக்கம் இல்லை. ஆசைகள் இருந்தன, ஆனால் தொடர்ந்து செயல்படும் சக்தி இல்லை. அவன் எப்போதும் நாளையே எதிர்பார்த்து கொண்டிருந்தான். நாளை முதல் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த நாளை ஒருபோதும் வரவில்லை. பிறகு நான் இப்போது இருக்கும் என்னைப் பற்றி எழுத ஆரம்பித்தேன். நான் இன்னும் பர்ஃபெக்ட் இல்லை. இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய வளர வேண்டும். ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. நான் இப்போது என்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பேற்க ஆரம்பித்திருந்தேன். தோல்விக்கு காரணம் தேடவில்லை. சூழ்நிலையை குறை சொல்லவில்லை. நேரமில்லை என்று சொல்லவில்லை. என்னால் முடிந்ததை இன்று செய்ய ஆரம்பித்திருந்தேன். அதுதான் உண்மையான முன்னேற்றம். நண்பர்களே, இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை மனிதர்கள் தங்களுடைய சூழ்நிலையைப் பற்றி எப்போதும் பேசிக்கொண்டிருப்பார்கள். எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது வகை மனிதர்கள் அமைதியாக வேலை செய்வார்கள். அவர்களிடம் எல்லா வசதிகளும் இருக்காது, ஆனால் அவர்களிடம் ஒரு விஷயம் இருக்கும்: பொறுப்பு உணர்வு. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு தாங்களே பொறுப்பேற்பார்கள். இந்த 60 நாட்களில் நான் இரண்டாவது வகை மனிதனாக மாற முயற்சி செய்தேன். அந்த முயற்சி என்னை இன்னொரு உண்மைக்கு அழைத்துச் சென்றது. தன்னம்பிக்கை என்பது வெளியிலிருந்து கிடைக்காது, அது உங்களுடைய செயல்களில் இருந்து வருகிறது. நீங்கள் உங்களுக்கே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும்போது அது உருவாகிறது. நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது அது வளர்கிறது. நீங்கள் உங்களையே வெல்லும்போது அது வலிமையாகிறது. இந்த 60 நாட்களின் முடிவில் நான் உலகத்தை வெல்லவில்லை, ஆனால் என்னுடைய பலவீனங்களை எதிர்கொள்ள ஆரம்பித்திருந்தேன். அது எந்த வெற்றியையும் விட பெரிய விஷயம். அதன் பிறகு நான் வாழ்க்கையைப் பற்றி வேறு விதமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு வருடத்திற்கு பிறகு நான் எப்படி இருக்க வேண்டும்? 5 வருடங்களுக்குப் பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நான் என்ன மாதிரியான மனிதனாக மாற வேண்டும்? இந்த கேள்விகள் இப்போது முக்கியமாக தோன்றின. ஏனென்றால் நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தேன்: எதிர்காலம் தானாக உருவாகாது, அது தினசரி பழக்கங்களால் உருவாகும். இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்களோ நாளைய நீங்கள் அதைத்தான் அனுபவிப்பீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்னும் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் இதே வாழ்க்கையில்தான் இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது உங்கள் சிறந்த வடிவமாக மாற விரும்புகிறீர்களா? இந்த கேள்விக்கான பதிலை யாரும் உங்களுக்காக சொல்ல முடியாது. அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறலாம். இன்று நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கலாம். இன்று நீங்கள் ஒரு மணி நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தலாம். இன்று நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுத்து வைக்கலாம். அந்த ஒரு அடி சிறியதாக தோன்றலாம், ஆனால் 1000 மைல் பயணமும் ஒரு அடியில்தான் தொடங்குகிறது. இந்த 60 நாட்கள் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது: வாழ்க்கையை மாற்ற பெரிய ரகசியங்கள் தேவையில்லை, பெரிய மோட்டிவேஷன் தேவையில்லை, பெரிய அதிர்ஷ்டம் தேவையில்லை. உங்களுடைய கவனத்தை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய நேரத்தை மதிக்க வேண்டும், உங்களுக்கே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். இந்த 3 விஷயங்களை தொடர்ந்து செய்தால் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எந்த திசையில் செல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் மெதுவாக சென்றாலும் சரியான திசையில் சென்றால் ஒரு நாள் நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்துவிடுவீர்கள். ஆனால் வேகமாக ஓடியும் தவறான திசையில் சென்றால் நீங்கள் தொடங்கிய இடத்திலேயே இருப்பீர்கள். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் நான் சொல்ல விரும்புவது இதுதான்: உங்கள் கவனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நேரத்தை மதியுங்கள், உங்கள் கனவுகளை மறக்காதீர்கள். தினமும் ஒரு விழுக்காடு முன்னேறுங்கள். உலகத்தை வெல்லும் முன் உங்களையே வெல்லுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னையே வென்றுவிட்டால் வாழ்க்கையில் எந்த சவாலும் அவனை நீண்ட காலம் தடுக்க முடியாது. 60 நாட்களுக்கு முன்பு நான் ஃபோக்கஸ் ஐ தேடிக்கொண்டிருந்தேன். 60 நாட்களுக்கு பிறகு நான் கண்டுபிடித்தது ஃபோக்கஸ் மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னுள்ளேயே இருந்தது என்ற உண்மை. நீங்களும் முடியும். இன்று தொடங்குங்கள், இப்போதே தொடங்குங்கள். உங்கள் சிறந்த வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது.